சிட்டிஸ்ல லைஃப் பார்ட்னர் கூட நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஆனா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆமாங்க, சிட்டிஸ்ல லேண்ட் விக்கிற விலைவாசிக்கு நாம ஒரு லேண்டை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம மினிமம் ஸ்பேஸ்ல ஒரு மேக்சிமம் கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடை கட்டணும்னு தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். ஸோ மினிமம் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசைன் நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை யாருக்காச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர்த்து 2D பிளான், 3D ஃப்ரண்ட் எலிவேஷன், எஸ்டிமேஷன், ஸ்ட்ரக்சரல் பிளான் இந்த மாதிரி நீட்ஸ் இருந்தாலும் எங்களை நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஐ எம் ஷீஜா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அண்ட் கார்பரேஷன் லைசன்ஸ் சர்வேயர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன். ஓப்பன் ஃப்ளோர் பிளான் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய லிவிங், டைனிங், கிச்சன் இது எல்லாமே கம்பைன்ட் ஆகுற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பேஷியஸ் ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க மல்டி ஃபங்க்ஷனல் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஃபோல்டபிள் டேபிள், அப்புறம் ஸ்டோரேஜ் பெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்க வீட்டோட ஸ்பேஸை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெர்டிகல் திங்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு வெர்டிகல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுங்க. இந்த வெர்டிகல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸும் அதிகமா கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்து நேச்சுரல் லைட்ஸ் அண்ட் வென்டிலேஷன். லார்ஜ் விண்டோஸ், ஸ்கை லைட்ஸ், கிளாஸ் பேனல்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் டே லைட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கிராஸ் விண்டோஸ் நீங்க டிசைன் பண்றதன் மூலம் உங்க வீட்டோட எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஸ்மார்ட் டிசைன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், சோலார் பேனல்ஸ், வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம் இது எல்லாமே உங்க வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. லைக் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், பேம்பு பேனல்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்க வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து பால்கனி அண்ட் கிரீன் ஸ்பேசஸ். உங்க வீட்டு பால்கனியை நீங்க கார்டனா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது அந்த இடம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பாட்டா கூட மாறிடும். அதே மாதிரி பிளான்டர் வால்ஸ், ரூஃப் கார்டன் இது எல்லாமே உங்க வீட்டோட ஏரோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து செக்யூரிட்டி. சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்க நியர்பைல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டு செக்யூரிட்டியை நாம அதிகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ உங்க வீட்டில் சிசிடிவி கேமராஸ், மோஷன் சென்சார்ஸ், ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் அண்ட் ஒரு செக்யூர்ட் பவுண்டரி வால் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு மாடர்ன் எலிவேஷன் லுக் கண்டிப்பா கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேர் கேஸோட பொசிஷன்ஸ், கிச்சன்ஸ், டாய்லெட்ஸ் இது எல்லாமே உங்க வீட்டோட ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி லாஜிக்கலா நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மினிமம் ஸ்பேஸ்ல மேக்சிமம் கம்ஃபர்ட்ல நீங்க ஒரு வீடை கட்டலாம்.